இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவானா இருக்கக்கூடிய தன்மையில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சின்ன வயசுல. ஆனா அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பே பண்ணணும், அபகரிக்கணும்னு எண்ணங்கள் இருந்திருந்தா நீங்க நஷ்டம் தான் படுவீங்க. பெண்கள் விஷயத்திலேயோ, பெண் விஷயம் மண்ணு விஷயத்துல போயிட்டு மூக்க நுழைச்சு தலையை நுழைச்சிங்கன்னா நீங்க தரமட்டத்துல வந்து இறங்கிடுவீங்க. ஒண்ணு தாய் உயிரோடு இருந்தா தாய் ஆகாது, இல்ல மாமியார் உயிரோடு இருந்தா மாமியார் ஆகாது. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிரி தான். ராசிக்கு 4வது வீடு சத்திரன், சூத்திரன், வைஷ்ணவன், பிராமணன். 4வது வீடு கடகராசி, ஒரு பிராமண ஜாதி. நெருப்பு, நிலம், காற்று, தண்ணி 2 முறை குளிக்கணும் ஆசைப்படுவீங்க. ஜில்லுன்னு உடம்பு வச்சுக்கணும். சூட்டு கோபமே வராத ஒரு அமைப்பு. கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு. தெற்கு திசை பார்த்த மாதிரி வீடோ பணிபுரிகிற ஆஃபீஸோ அமைஞ்சா இந்த கடக ராசிக்காரருக்கு யோகம். பொதுவாக இந்த கடகராசிக்காரன் கேட்குறது சந்திரனுக்கு அதிபதி மூளை. தாயினா மூளை, சந்திரன்னா மூளை, தகப்பன்னா ஹார்ட். நல்லா யோசனை திறமைக்கு இருக்கும். நிறைய யோசிப்பீங்க, முடி கொட்டிடும். யோசிச்சு யோசிச்சு முடி கொட்டக்கூடிய தலைமைக்கு அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட்டு, ஒரு சயின்டிஸ்ட். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீடாக இருந்தாலும் கடகராசியில் 3 கிரகங்கள் 3 அமைப்பு உண்டு. அதாவது குரு, சனி, புதன் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. 3 நட்சத்திர பாதங்களும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் சொல்லக்கூடிய நட்சத்திரம். புனர்பூசத்துக்கு அதிபதி குரு பகவான். நல்ல சயின்ஸு, நல்ல மேக்ஸு, சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், பேங்க் சம்பந்தப்பட்டது, இப்படி கல்வியில ஒரு யோகம் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்கு. படிப்பிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்கா இருப்பீங்க. ஏன்னா தாயோடைய மூளை இல்லையா. இது ஒரு 15 வருஷம் ஆன உடனே அடுத்த 15 வருஷம் சனி மகா திசை டேட்டியா இருப்பீங்க. நீங்க லா படிச்சீங்கன்னா தான் தெளிவா வர முடியும். வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள் நிறைய உண்டு. இப்படி இருக்கக்கூடிய தன்மையில 15 வயசு முடிஞ்சு ஒரு 19, 10 ஒரு 19, 29 வயசு முடியணும். முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு யோகம். நினைச்சது பிடிச்சது எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து ரசிச்சு வாழக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. இன்னொரு நட்சத்திரம் இருக்கு, மிதுன ராசி பூச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சனி பரமாத்மாவுடைய ராசி. கர்ம பலனை நீ அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய விதி உள்ள ராசி கடக ராசி. பூச நட்சத்திரத்துக்கு மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா சனியோடைய ஆதிபத்தியமான ராசி. கோயில் அர்ச்சகர்ல இருந்து, குறி சொல்றவங்கல இருந்து, அருள்வாக்கு சொல்றவங்கல இருந்து, ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறவங்களும், ஆன்மீக தோரணையில உச்ச நிலையில இருக்கக்கூடியவங்களும் இந்த நட்சத்திரத்தோடைய அமைப்பு தான் நிறைய இருக்கும். தன்னுடைய முக மலர்ச்சியும் தன்னுடைய பேச்சு திறமையினால பொழைச்சுக்குவாங்க. ஏன் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கலாம், ஒரு பேச்சாளராக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கலாம், மத போதகராக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம். இப்படி ஆன்மீக தொடர்பிலேயே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கடகராசி பூச நட்சத்திரம். இதே கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவானா இருக்கக்கூடிய தன்மையில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சின்ன வயசுல. ஸ்ட்ரோக் வந்திருக்கும். பல கஷ்டப்படக்கூடிய தன்மை உண்டு. 15 வயசுலேயே இறந்திருக்க வேண்டிய ஜாதகமும் உண்டு. ஆனா 15 வயசுக்கு மேல 20 வருஷம் சுக்கிர மகாதசை, சுகபோகமா வாழுவீங்க. மனைவி மக்களை அனுசரித்து அன்போட பண்போட அற்புதமாக வாழக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு நடக்கிறது இந்த 2024 அக்டோபர் மாதம் நடக்கக்கூடியது அஷ்டமத்தில் சனி. அஷ்டம்னா ஒட்டிக்கும், அட்டை போல ஒட்டிக்கும். ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டாலும் பலன் கிடைக்காது. புதுசாக கார் வாங்கினாலும் நஷ்டம்தான் படுவீங்க. இப்படி புது ப்ராஜெக்ட், புதுசான ஒரு கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க முடியாது. இப்படி அஷ்டமத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால இடம், பொருள், ஏவல் 6, 8, 10, 12 துர்ஸ்தானம்.
அந்த துர்ஸ்தானத்துல 8ஆம் இடத்துல சனி பகவான் வீச்சு பலமா இருக்கிறனால நீங்க கொஞ்சம் தெளிவா அமைதியா தான் இருக்கணும். லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது. ஏன்னா ஏமாறுவீங்க. மண்ணாலையும் ஏமாந்துருவீங்க, பெண்ணாலையும் ஏமாறுவீங்க, பொண்ணையும் விரயம் பண்ணுவீங்க. பொண்ணுனா நகை, பெண்ணுனா பொண்ணு, மண்ணுனா பூமி. பூமினாலையும் ஒரு லீகல் பிரச்சனையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்க மைண்டு டிப்ரெஷன் ஒரு பெண்ணாலையும் வந்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. நகை நட்டை அடமான வைப்பீங்க, திருப்ப முடியாது. எப்படா ஒரு லோன் கிடைக்கும், எப்படா புதுசா ஏதாவது ஒரு அமைப்பு கிடைக்குங்கிட்டு ஏக்கங்களை அதிகமா நினைச்சிருக்கக்கூடிய இந்த கடகராசி 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு மேல தான் உங்களுக்கு யோகம். சொல்ல போனா உங்க ஜாதகத்துல குரு பகவான் 11ஆவது வீட்டுல இருக்காரு. யோகம்தான். உங்களுடைய பார்வை, உங்களுடைய கால் தடம், உங்க சொந்த பந்தத்துக்கோ இல்ல உற்றார் உறவினருக்கோ ஒரு திருமண ஏற்பாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. வாக்கு சித்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மண்ணை தொட்டு கொடுத்தாலும் உங்கள் ஜாதகத்துல பழிச்சிட்டு போயிடும். மஞ்சளை கொடுத்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு பழிச்சிட்டு போகும். அப்படி ஒரு நேரங்காலங்கள் கடகராசியில நடந்துகிட்டு இருக்கிறனால குலதெய்வத்தை வழிபடுங்க, சந்திரனை வழிபடுங்க. நடக்கிற திசைக்கு ஏத்த மாதிரி என்னென்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு ஏற்ற கிரகத்தை வழிபடுங்க. ஒரு குறையும் வராது. ஆனா அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பே பண்ணணும், அபகரிக்கணும்னு எண்ணங்கள் இருந்திருந்தா நீங்க நஷ்டம்தான் படுவீங்க. ஆனா உச்ச நிலையில இருக்கக்கூடிய நேரம், ஏன்னா குரு உங்களுக்கு பலமா இருக்கு. கோடி பில்லியன் மில்லியன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வருது. ரியல் எஸ்டேட்ல கலைத்துறையில பிரகாசமா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா கட்ட பஞ்சாயத்துக்கோ பெண்கள் விஷயத்திலேயோ, பெண்ணு விஷயம் மண்ணு விஷயத்துல போயிட்டு மூக்க நுழைச்சி தலையை நுழைச்சிங்கன்னா நீங்க தரமட்டத்துல வந்து இறங்கிடுவீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆகாத நேரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுத்துருக்கிறாரு. ஃபேஸ் வேல்யூ. அந்த முகமலர்ச்சியோட இருக்கிற தொழிலை சிறப்பா செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு யோகம். அடுத்து அஷ்டம சனி முடியுது. பொதுவாகவே சனி பகவான் வக்ரகதியாகி இப்ப மீனராசிக்கு போகிறதுக்கு உண்டான நேரங்காலங்களை பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு. அதாவது வரக்கூடிய மழை காலம், இந்த அடமழை முடிஞ்சு போச்சுன்னா ஏன் இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு யோகம்தான், மாற்றம்தான். மார்கழி மாசம் பிறக்கும் போது கடகராசிக்கு இன்னும் உச்சநிலை வரப்போகுது. தொட்டலெல்லாம் விளங்க போகுது. உங்க தாயை நினைங்க. ஆனா தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. இந்த ஜாதகத்துடைய தன்மை அதுதான். ஒன்று தாய் உயிரோடு இருந்தா தாய் ஆகாது, இல்ல மாமியார் உயிரோடு இருந்தா மாமியார் ஆகாது. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிரி தான். ஒன்று தாயை பிடிக்கும், இல்லைன்னா மாமியாரை பிடிக்கும். இதுல ஏதாவது ஒண்ணுதான் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தன்மையில வாழ்க்கை வரும். ரொம்ப ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய ஜாதகத்துல கடகராசியும் ஒன்று. ஆன்மீக தோரணையில போங்க, மகானை பிடிங்க, சித்தரை பிடிங்க, நல்ல பேச்சு திறன் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய தன்மை உள்ள அவங்களுடைய பண்ணுங்க. கடவுளை உள்ள வச்சுக்குங்க, வெளிக்காட்ட வேண்டாம். தான் செய்யக்கூடிய வேலையில தெளிவான அமைப்பு இருந்து அதிலே முழு கவனம் செலுத்துனா நல்ல மனதுக்கு ஒரு நிம்மதி, மைண்டுக்கு ஒரு யோகம், நல்ல மனநிலையில வாழக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் இப்பயும் உண்டு. ஏன்னா 11ஆவது வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி. சூப்பர் நேரம் நடக்கு. 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. 2025, 26, 27 வரைக்கும் உச்ச நிலையில இருப்பீங்க. ஆனா துதித்திடுவீங்க உங்க குலதெய்வத்தை, உங்க தாத்தாவை நினைப்பீங்க. ஆனா கடகராசிக்காரங்களுக்கு பொதுவா தகப்பனுக்கு கண்டம் கேட்கறது ஒரு உறுதி இருக்கு. அஷ்டமத்துல சனி பகவான் வந்துச்சுன்னா தகப்பனுக்கு ஆகாது. கொஞ்சம் அப்பாவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. சிவாய நம.